ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சேனலுக்கு என்ன புதுசு வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூடவே அந்த லைக்கையும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ கூட மியாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாளா. அப்போ கூட அந்த ஆயுதத்தை கையிலேயே தூக்கிட்டு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட சித்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அம்மா வந்து அந்த வீட்டுக்கே ஓனரு மேடு மாதிரி அங்கே வந்து எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. வந்தோடனே என்ன வந்துட்டீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேர் ஃபியோனா. அப்போ மியா வந்து பாட்டியை பார்த்தோன்னே சந்தோஷமா பாட்டின்னு பேச, அப்போ ஃபியோனான்றவங்களுக்கு வந்து என்ன பேசிட்டாளா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அப்போ ஸ்டெல்லா தானா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் இதுக்கு ஸ்டெல்லா தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ உடனே வந்து ஃபியோனாவும் சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ ஃபியோனா வந்து இப்படி மெய்ட் மாதிரி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதில் வேற கையில் ஆயுதத்தை வேற தூக்கி வச்சிருப்பா, அதை வேற மறைச்சு வைக்கிறா, இது ஏன்டா வச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. இதில் ஹீரோவோட சித்தி வர உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே பேசுறாங்க. வந்தவங்களை வர வைக்க கூட இல்ல. அப்போ அந்த சித்தியோட பையன் லூ வரங்க வருவானா. நம்ம ஹீரோன் அவனை பார்த்தோன்னே ஏதோ சந்தேகத்துல மியாவை பிடிச்சி மியா அவன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, மியா சொல்றா அது வேற யாரும் இல்லை, என் சித்தியோட பையன் தான், எங்க அப்பாவுக்கு கசின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பாவோட தம்பி இறந்துருப்பாரு. அதுக்கப்புறத்துல இருந்து இந்த சித்தியும் சித்தி பையனையும் நம்ம ஹீரோட அப்பா தான் இங்க வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஹீரோட பாட்டி, அதாவது ஹீரோவோட அப்பாவோட அம்மா, அவங்க வந்துட்டு ஃபியோனாவை பிடிச்சி என்ன ஃபியோனா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, என் பையனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வையே, எல்லாம் சாப்பிட வேணாமா, இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஹீரோட அம்மா ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ஏன் அம்மா இப்படி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு அது சந்தேகமாக வருது. என்ன சொந்த புருஷன் கூட இப்படி ஒருத்தவங்க பேசுறாங்க ஒய்ஃபை, ஆனால் எதுவுமே கேட்காம உட்காந்துக்கிட்டு சித்தி கூட போயிட்டு, அதாவது ஹீரோட சித்தி கூட உட்காந்து இப்படி ஏதோ கம்பெனி விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக வருது. டேபிளில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோவை கவனிக்காம இந்த ரெண்டாவது பேரன் லூ இருக்கான்ல அவனையே தான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஃபியோனா வேற ஃபுட்டாக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள சாப்பிடவே யாரும் விட மாட்டாங்க. அப்போ இந்த லூ ஒன்னே நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான், இப்போ எனக்கு நல்ல ஒரு ஏஜ் வந்துருச்சு, அந்த ஆஃபீஸில் நானே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துக்குவா அப்படின்ற மாதிரி ஹீரோட பொசிஷனை பறிக்க பார்ப்பானா. பாட்டி ஒரு பக்கம் சப்போர்ட்டுக்கு, ஆமாப்பா அவனும் வந்து இப்போ நல்லா வந்துட்டான், நீ வேலை அவனுக்கு போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி டக்குன்னு டேபிள் தட்டுவா. என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பா கூட ஷாக் ஆகி தான் திரும்பி பார்ப்பாரு. நம்ம ஹீரோக்கே என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஹீரோன்னு சொல்றா, என்ன தைரியம் தான் என் ஹஸ்பண்டோட வேலையை பறிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அவங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல, அப்ப ஹீரோட அப்பாவும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கு, இது எங்க ஃபேமிலி விஷயம், நீ கல்யாணம் ஆகி வந்தவ, நீ இல்லை அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த லூ ஒரு பக்கம் ரொம்ப ஓவரா பேசிடுறான் நம்ம ஹீரோனை பார்த்து. ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுருவோம். ஹீரோனுக்கும் வந்துடும், என்னடா சொன்ன, என்னையே அந்த வார்த்தை சொன்னேன், உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அவளோட ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு, அது ஒரு பலூன் மாதிரி தான் இருக்கு, அதை எடுத்து அவன் மண்டையில டம்மு டம்முன்னு போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹீரோட சுத்தியும் என்னடி பண்ற அப்படின்னு பார்க்க, நம்ம ஹீரோ வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அவன் வந்து ஐயோ பாட்டி எனக்கு காப்பாத்து, இவன் இப்படி அடிக்கிறா என்ன அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் இந்த சித்தியை வந்துட்டு போதுமா அடிக்கிறத விட்டுரு, அவன் எதுவும் தெரியாம கேட்டுட்டான், அதுக்காக இப்படியாம என் பையனை போட்டு அடிப்ப, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்றாரு, அதாவது ஹீரோட அப்பா பண்றாரு, நீ எதுவும் பண்ணாதமான்னு சொல்ல, ஹீரோட அப்பா ஒன்னே ஃபியோனா பிடிச்சி திட்டுறாரு. ஃபியோனா இதெல்லாம் உன் தப்பு தான், உன் மருமகளை எந்த அளவுக்கு வச்சிருக்க பாத்தியா, இதுதான் நீ இப்படி வச்சிருக்க லட்சணமா அப்படின்ற மாதிரி ஃபியோனாவை திட்ட. அப்ப ஃபியோனா கோவம் வருது, எல்லாத்துக்கும் என்னதான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த சித்தி வேற ஹீரோட அப்பா பார்த்து, இல்ல நீங்க ஃபியோனாவை திட்டாதீங்க, என்னதான் இருந்தாலும் நானும் என் பையனும் வெட்டியே இந்த வீட்டுல இருந்திருக்கோம்ல, அது ஃபியோனுக்கும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வீடே ஃபியோனா பேர்ல தான் இருக்கு. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு அழுறான்னு சொல்லிட்டு, அதாவது லூவோட அம்மா அழுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா ஹீரோனோட கண்ணத்துல அறைய விடுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க ஃபியோனா, நம்ம ஹீரோனும் பின்னாடி போவா. நம்ம ஹீரோட அப்பா ஒன்னு என்ன பண்றாருன்னா, இந்த சித்திகாரையை தான் பிடிச்சி எழுப்பிட்டு இருக்காரு, நீ ஏமா போய் அவ காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வருவார், போதும் நிறுத்துங்க, நானும் வந்து எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் சும்மா விட பொறுத்து இல்லை, என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த பொசிஷன் நீ கேட்ப, அதெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவே நீங்கள் சாப்பிட விடாமல் பண்ணுறீங்களே, அப்போ இங்கே இருக்க யாருக்குமே சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் கண்ட மேனிக்கு நம்ம ஹீரோ வந்து தூக்கி அடிச்சிருவாரு, யாருமே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோட அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோட சின்ன வயசு போட்டெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா சின்ன வயசில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது பையன் கூட ரொம்ப நேரம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோன்னு போயிட்டு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியுது, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, உங்கள் பையனுக்கு உங்க மேலே உண்மையாகவே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அம்மா வந்து, எனக்கு தெரியுமா நானும், ஆனால் சின்ன வயசில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஆஃபீஸ்ன்னு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் விட்டுட்டு வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன், அந்த டைமில் தான் இந்த வீட்டில் இருக்கவங்க என்னை இப்படி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இருந்தாலும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா அழுதுகிட்டே சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒன்னே
அங்கே ஹீரோட அம்மா கை பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அவர் கண்டிப்பாக, அதாவது உங்கள் பையன் உங்களை கண்டிப்பாக பார்த்துப்பாரு நல்லா அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ ஹீரோ வருவாரா வந்து சொல்கிறாரு, இது என்னம்மா வீடு மாதிரியா இருக்குது, இதுக்காகவாம்மா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கண்ணை தொடச்சிக்க கொடுக்குறாரு. அவங்க அம்மாவும் என்னன்ற மாதிரி பார்க்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணல நீங்கள் சின்ன வயசில் ஆஃபீஸ்ன்னு போகும்போது, ஏன்னா என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது நான் அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன், எங்கள் அம்மா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உமன் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கரியரே விட்டுட்டு வந்து இந்த ஃபேமிலி கிட்ட இப்படி மாட்டிட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இதுக்கான ஒரே வழி டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஃபியோனாவோ என்ன டிவோர்ஸா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோ சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தா ஃபியோனோட ஹஸ்பண்ட் வந்து ஃபியோனா எங்கே போனேன் சாப்பாடு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்போ அந்த பாட்டியும் அவங்க வருவாங்களா, அதாவது அவரோட அம்மா தான். அப்போ அவர் ஒன்னே வந்து டேபிள் மேலே ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ ஃபியோனா வந்து எனக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்க, இதை கேட்ட அவங்களோட அம்மாவோ என்னது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வச்சுட்டு போயிருக்காளா, அவளுக்கு என்ன அவ்வளோ திமுறா, உன்னையே டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாளா, உன்னை விட்டுட்டு போக போறன்ற நினைப்பா அவளுக்கு, சரி போய் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட ஃபியோனோட ஹஸ்பண்டும் இல்லைம்மா அப்படிலாம் விட முடியாது, நான் ஃபியோனாக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியோனோட ஹஸ்பண்ட் இங்கேருந்து கிளம்புவாரா. ஆனால் அங்கே பால்கனியில் நின்று யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னென்னு பார்த்தா நம்ம ஃபியோனாவோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்போ எதார்த்தமாக சைடில் திரும்பி பார்க்க என்னென்னு பார்த்தா இந்த லூவோட அம்மா வந்து பேசிட்டு வருவாங்க. எதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் விஷயத்தை கண்டிப்பாக வந்து அவர் வாங்கி தருவார், அதாவது ஹீரோட அப்பா வாங்கி தருவார், கொஞ்சம் இதே மாதிரி எமோஷ்னலாக நடிச்சிருப்போம், நம்ம இப்படி நடிச்சிட்டே இருந்தால் நமக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறத ஃபியோனோட ஹஸ்பண்ட் ஹீரோட அப்பா கேட்டுடுறாரு. கேட்டுட்டு இவங்களே நம்பி இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருந்தேன், இதுக்காகவா என் ஒய்ஃப் வந்து வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின்லாம் வந்து ஹீரோ கூட காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இங்கே ஹீரோட அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதமா அம்மா இங்கே பாருங்க என்ன மாதிரி கத்துங்கன்னு சொல்லிட்டு காருக்கு வெளியே தலையை விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோட அப்பா பேரை சொல்லி பைத்தியம் மென்டல் என்ற மாதிரி என்னென்னமோ வார்த்தை சொல்லி கத்திட்டு இருக்கா. இதை சொல்லிட்டு அம்மா நீங்களும் இதே மாதிரி கத்துங்க, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க கோவம்லாம் வெளியே வரும், உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ இதை கேட்டுட்டு ஃபியோனா இருக்காங்களா, அவங்க ஹீரோயின் மேலே கோவப்படலை, அதுக்கு மாற வந்து அவங்களும் காருக்கு வெளியே தலையை விட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி தப்பாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிலாக்ஸாகவே இருக்குது. இதை கேட்கும்போது மியாக்கோ ஹீரோக்கோ சிரிப்பாக தான் இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், ஏன்னா வந்து அவர் திடீர்னு வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கும் திரும்ப சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா பழச மறந்துக்கிட்டு வாங்க உங்களை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு மியாக்காக்க, மியாவை ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம ஹீரோனா இதில் போய் சண்டை போட்டு அந்த பொருளை வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவங்க ஃபியோனா இருக்காங்களா, அவங்க அந்த பொருளை எடுத்துருவாங்க. ஆனால் எதிர்க்க இருக்க லேடி வந்து சண்டை போடுவாங்களா. அப்போ ஃபியோனா சும்மா விடாம சண்டை போட நம்ம ஹீரோனும் சப்போர்ட்டுக்கு போக மாற்றி மாற்றி எல்லாம் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோ கரெக்டாக நடுவில் வந்துருவாரு. போதும் விடுங்கன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ எதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஹீரோட சட்டையை பிடிச்சி பிரித்து இழுத்து விட்டுருவாங்க. என்னடா தடுக்க வந்தது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு இருக்கும். அப்புறம் ஹீரோ பார்த்து எல்லாம் சிரிச்சிருவோம். அங்கே இருக்க சண்டை வந்து முடிஞ்சிடுது. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு. இங்கே நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹீரோட அம்மாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அதாவது இதுக்கு மேலே நான் நல்ல தைரியமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபியோனா சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ஹீரோவும் ஆமாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், என் சட்டையை கிழிச்சிங்களே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோட அப்பா அங்கே வந்து ஃபியோனாவை பார்த்து மன்னிப்பு கேட்க வருவாரா. அப்போ ஃபியோனாக்கு வந்து செம்ம கோவம் வருது. அவர் பார்த்தோன்னே இதில் வேற இந்த லூவோட அம்மையும் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. ஆனால் ஃபியோனாக்கு வந்து அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப மோசம், இதெல்லாம் நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் அவங்க கிட்ட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மன்னிப்புலாம் கேட்பாரு. ஆனால் ஃபியோனா வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் நான் ஏற்றுக்கணுமா, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டேன், அதில் சைன் போட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிரு, உங்கள் மூஞ்சில் முழிச்சு எனக்கு பேசுறதுக்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியோனா தைரியமாக அங்கேருந்து பேசிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே வந்து ஹீரோட அப்பா வந்து ஹீரோ பிடிச்சிட்டு நீயாவது நான் சொல்கிறது கேள்டா அப்படின்ற மாதிரி சொல்ல போவாரா. அப்போ ஹீரோ ஒன்னே ஏன் இதுக்கு முன்னாடி என்ன கவனிச்சிங்களா என்ன, லூவை தானே உங்கள் பையன் மாதிரி பார்த்தீங்க, லூக்கிட்டே போய் எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதிகமாக அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்கார வச்சு ஃபியோனா இருக்காங்களா ஹீரோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்டெல்லா அதாவது கொடுத்த தைரியம் தான். ஆனால் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், என்னடா ஒரே ரூம்குள்ளே நீ பெட்லேயும் அவள் வந்து டென்ட் போட்டு தூங்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ ரியல் கப்பிள் மாதிரி இருக்க போகிறீங்க, என்னதான் உங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபியோனா கேட்குறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு அம்மா அது முதல்ல கான்ட்ராக்ட்னால ஆன மேரேஜ் இல்லை, ஃபேக் மேரேஜ் தானே, அதனால் அவள் வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உடனே வந்து ஃபியோனா சொல்கிறாங்க டே இன்னமும் அப்படியே நினச்சிட்டு இருக்கா, உண்மையாகவே வந்து ஸ்டெல்லா வந்து மியாவை பொண்ணு மாதிரி பார்க்குறா, அது மட்டும் இல்லை உன்னை யாருன்னா எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஃபேமிலியில் எவ்வளோ கோவப்பட்ட பார்த்தியா, அவளுக்கு உண்மையாக ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவெடுன்னு சொல்ல ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிறாரு. என்னென்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம
ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பொம்மையெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ திடீர்னு அவன் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் பார்க்க கீழே ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் மியாவும் பேசிட்டு இருக்காங்க. மியா வந்து ஏதோ ப்ரைஸ்லாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து அந்த மெசேஜை பார்க்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கிறதுக்காக அந்த கான்ட்ராக்டில் போட்ட அமௌண்ட்டை வந்து ஹீரோனுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பாரு போல இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஓ இவர் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து முறிக்க பார்க்குறாரு, அவள் தான் என்னை வெளியே அனுப்பணுன்றதுக்காக சொல்லாமல் சொல்லி இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்காரு போல, அமௌண்ட் அனுப்பிட்டார் போலன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ண அப்போ ஹீரோனோட அம்மா கால் பண்ணி ஃபேமிலியை வாங்கம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து கோவப்பட்டு பேக் பண்ணவா இப்படி அம்மா ஃபோன் பண்ணி கேட்டோன்னே ஓவராக ஆள ஆரம்பிச்சிடுறா. இல்லைம்மா நான் ஏன் இப்போ அழுகுறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் காசும் அனுப்பி விட்டுட்டாங்க, அதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஆனால் இப்போ என்னால் முடியலம்மா, அவங்க காசு அனுப்பிட்டு இப்படி சொல்லாமல் என்னை வெளியே போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் என்னம்மா பண்ண முடியும், நான் அது என்னதான் இருந்தாலும் அது கான்ட்ராக்ட் தானே, நான் அங்கே தான் வீட்டுக்கு வரப்போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு வந்து நல்ல ஒரு டின்னர் டேட் மாதிரி நம்ம எங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம், கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்க. மியா பார்த்துட்டு அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் வேக்கப்பட்டுக்கிட்டே தெரிஞ்சிருச்சுல்ல, சரி ஓகே நீ போயிட்டு ஸ்டெல்லாவை போய் கூட்டிகிட்டு வா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மியாவும் சல்யூட்டில் வச்சுட்டு ஏதோ இப்போ போகிறேன் பண்ணுற மாதிரி குடுக்குடுன்னு ஓடுவாளா. போனவ வீணா அழுதுட்டு இருக்கா மேலே போயிட்டு. ஹீரோப்போ என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட பீரோவில் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அதை பார்த்துட்டு மியா வந்து அப்பா ஸ்டெல்லா போயிட்டாங்களா, சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒன்னே மியா நீ ஃபீல் பண்ணாதம்மா, அவள் எதனா தப்பாக நினச்சிட்டு போயிருப்பா, அப்பா போயிட்டு கண்டிப்பாக ஸ்டெல்லாவை கூட்டிகிட்டு வரேன், நீயும் வேணாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து நைட்டெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. வெளியே சுத்த போயிருப்பாங்களா அப்போ எடுத்த ஃபோட்டோவை பார்த்து அப்படி அழுதுட்டே நம்ம இவங்க மட்டும் காசு கொடுத்துட்டு என்ன ஜாலியாக வெளியே அனுப்பிட்டு இருக்காங்களா, நான் மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும், அம்மா நான் பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேம்மா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறா. திடீர்னு இவ ஏன் எடுத்தான்னு இவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் இந்த பிளைண்ட் டேட்டுக்கு இவளும் போய் நிற்க ஒருத்தர் வந்து பேச ட்ரை பண்ணுவான் ஹீரோயின் கிட்ட. இவளுக்கா அவனுக்கு கொஞ்சம் கூட பேசவே பிடிக்கல. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வேற நிற்கிறாரு கையில் பொக்கேவோட. ஒரு நிமிஷம் ஸ்டெல்லா எதுவும் பேசுறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணுன்றதுக்காக அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவனையும் துரத்தி விட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஏன்னா தப்பாக நினச்சிக்கிட்டு ஒருத்தி என்னை விட்டுட்டு போயிட்டா, அவளை புரிய வச்சு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேவை கொடுக்க நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாமல் வாங்குறா. அப்போ ஹீரோனும் கேட்பா, அப்புறம் எதுக்கு அமௌண்ட்டை மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாளா. ஹீரோ சொல்கிறாரு, ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் ஒரு பாஸுக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் போட்ட மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது நம்மக்குள்ளே இருக்கவே கூடாதுன்னு நினச்சேன், அதை முடிச்சுக்கணும், நம்மளோட ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நினச்சேன், அதனால தான் அந்த அமௌண்ட் அனுப்பிவிட்டு முடிச்சுக்கிட்டேன். ஆனால் நீ வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்காமலே நீ வெயிட் பண்ணாமலே அதுக்குள்ளே முடிவு எடுத்து இப்படி போயிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு இதுதானா அப்படின்ற மாதிரி புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கடைசியா சரி நீ எனக்காக சான்ஸ் கொடுப்பியா, நீ என்னோட லைஃப்பில் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் ஒன்று வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி போக பார்ப்பாளா. ஹீரோ விட மாட்டாரு. அப்பெல்லாம் ஒன்று விட முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து ஹீரோ ஒன்று ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிடுவாரா. அந்த இடத்துல நம்ம ஹீரோனை வந்து பார்க்குறா. என்ன பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை திட்டல அடிக்கல எதுவுமே பண்ணல. அவளும் வந்து கிஸ்ஸாக ரிப்ளை பண்ணுற மாதிரி திரும்ப ஹீரோக்கு கிஸ் பண்ணி ரிப்ளை பண்ணுறா. எனக்கும் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து மியா ஹீரோனோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு 3 பேரும் போதருக்கு பின்னாடி நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்க சண்டை முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஹீரோனோட அப்பாலாம் இதை பார்க்கலாமா வேணாமான்னு கூட தெரியல, ஆனால் என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி 2 இலையை வச்சு கண்ணுக்கிட்ட மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க சிரிக்கிற சவுண்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோனுக்கு கேட்டு அவங்க தூரத்துலேருந்து பார்த்துருவாங்களா. அப்போ இவங்க 3 பேரும் கை காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இந்த மூவி எப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எண்டெந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.